அனைவருக்கும் வணக்கம். காஞ்சி பல்லவன் டாக்ஸ் வலைதள சேனல் மூலமாக நண்பர்கள் மற்றும் நேயர்கள் ஆகிய உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களுடைய காணொளியில் வரலாறு, தெய்வீகம் மற்றும் சிறந்த காணொளிகள் எப்பொழுதும் இடம்பெற்றுக் கொண்டே இருக்கும். எங்களுடைய வலைதள சேனல் பக்கம் பிடித்திருந்தாலோ அல்லது காணொளிகள் பிடித்திருந்தாலோ உங்கள் நண்பர்கள் மற்றும் தெரிந்தவர்களுக்கு எங்களுடைய வலைதள பக்கத்தை பகிர்ந்து அதிக சந்தாதாரர்கள் உருவாக்கிட வாய்ப்பு கொடுங்கள் மற்றும் உதவி செய்யுங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள் நம்முடைய காஞ்சி பல்லவன் டாக்ஸ் வலைதள சேனலில். இந்த வரிசையில் இன்று நாம் காணவிருப்பது செண்பகத்தோப்பு அணை. இந்த அணை அமைந்துள்ள இடம் எதுவென்றால் திருவண்ணாமலை மாவட்டம் சந்தவாசல் அருகே படவேடு கிராமத்தை தாண்டி உள்ளது இந்த அணை. அதாவது ஜவ்வாது மலையில் இருந்து தொடங்கும் கமண்டல நதியின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளதுதான் இந்த செண்பகத்தோப்பு அணை. கிட்டத்தட்ட மேற்கு தொடர்ச்சி மலையின் இந்த பகுதி இறுதியில், அதாவது ஜமுனாமத்தூர் மலையை தாண்டி இருக்கும் ஜவ்வாது மலையில் இருந்து உருவாகும் கமண்டல நதியில் இருந்து கிட்டத்தட்ட வெளியேறும் மழை நீர் மற்றும் உபரி நீர் ஆகியவற்றை விவசாயத்திற்கு பயன்படுத்தும் விதமாக இந்த அணை கட்டப்பட்டுள்ளது. தொடர்ந்து நம்முடைய காணொளியில் இணைந்திருங்கள். இப்பொழுது அந்த மலையின் உச்சியில் ஒரு கொம்பு போன்று இருக்கும் பகுதிதான் கோட்டைமலை. கோட்டைமலை பெருமாள் கோவில். அந்த பகுதியிலிருந்து இந்த அணையை பார்ப்பதற்கு மிகவும் ரம்மியமாக இருக்கும். இப்பொழுது பொறுமையாக ஒவ்வொரு பகுதியாக உங்களுக்கு சுற்றி காண்பிக்கிறோம். இதுதான் அணைக்கு செல்வதற்கான வழி. இங்கே மேல் செண்பகத்தோப்பு, கீழ் செண்பகத்தோப்பு மற்றும் நீர்த்தும்பை ஆகிய கிராமங்களுக்கு செல்லும் வழி இதுதான். இந்த மலையில் கிட்டத்தட்ட பல கிராமங்கள் இருப்பதாக இங்கே இருப்பவர்கள் தெரிவித்துள்ளனர். அவர்கள் இன்றும் இப்பொழுதும் இயற்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். சிலர் இந்த அணையின் வழியை கடந்தும் மலையின் வழியாகவும் இருசக்கர வாகனங்களில் பயணிக்கின்றனர். அழகிய இந்த செண்பகத்தோப்பு அணை பற்றிய கூடுதல் விவரங்களை ஒவ்வொன்றாக கூறுகிறேன், பார்த்து கொண்டே இருங்கள். இந்த அணையின் முழு கொள்ளளவு பார்த்தோம் என்றால் 287 கன மில்லிமீட்டர் ஆகும். கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் நீளம் கொண்ட இந்த அணை 63 அடி ஆழம் கொண்ட நீர்த்தேக்க திறன் கொண்டதாகும். இயற்கை வளங்களிலிருந்து கிடைக்கும் இந்த நீரை விவசாயத்திற்கு எப்பொழுதும் பயன்படும்படி அமைத்து தந்துள்ள தமிழக அரசுக்கும் அதிகாரிகளுக்கும் மிகுந்த நன்றிகள். இதை அவ்வப்போது பேணி பாதுகாப்பது மிகுந்த சிரமமாக இருக்கிறது. ஒரு சிறிய திருத்தம், 287 மில்லி கனமீட்டர் என்று தவறுதலாக கூறிவிட்டேன். 287 மீட்டர் கொள்ளளவு கொண்டது. மன்னிக்கவும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இப்பொழுது இன்னும் சில வினாடிகளில் நாம் பறவைகள் ரீங்காரமிடும் கீச் சத்தத்தையும் அழகிய அமைதியையும் ரசிக்கவிருக்கிறோம். தொடர்ந்து ரசியுங்கள்.
கிட்டத்தட்ட நாம் 7 மதகுகளையும் இதுவரை வந்த காணொளியில் காண்பித்தோம். அழகாக 3 பக்கமும் உள்ள ஜவ்வாது மலையிலிருந்து உருவாகும் இந்த கமண்டல நதியின் நீரானது இங்கே வந்து தேங்குகிறது. இந்த வழியாகத்தான் இருசக்கர வாகனத்தில் செல்லும் வழிப்போக்கர்கள் மற்றும் ஊர் மக்கள் நீர்த்தும்பை எனும் கிராமத்திற்கு செல்வார்கள். அந்த மலை வழியாக செல்வார்கள். இந்த பக்கத்திலிருந்து உங்களுக்கு ஒரு அழகிய காட்சியை காண்பித்துக் கொண்டிருக்கிறேன். ஆம், இந்த மலைகளிலிருந்து உருவாகும் நீர்தான் கமண்டல நதியாக உருவெடுத்து இங்கே வருகிறது. நீர்த்தும்பைக்கு செல்லும் வழியின் குறுக்கே நாம் சற்று நின்று ஒரு புகைப்படம் எடுத்தோம். இப்பொழுது பார்த்தீர்கள் என்றால் அங்குள்ள சிறிய இடத்தில் மலை மீது ஏறி நின்று உங்களுக்கு ஒரு இறுதி பக்க காட்சியை காண்பித்துக் கொண்டிருக்கிறோம். சுற்றிலும் 3 அல்லது அதற்கு மேற்பட்ட மலைகள், அவற்றிலிருந்து உருவெடுக்கும் நீரினை இந்த இடம் தக்க வைத்துக் கொள்கிறது. எவ்வளவு அழகாக இருக்கிறது பாருங்கள். இது அழகு மட்டுமல்ல, இங்கே நீரின் பாதுகாப்பிற்கு இப்பொழுது இந்த பக்கத்திலிருந்து ஒரு கோர்வையான காட்சியாக உங்களுக்கு காண்பித்துக் கொண்டிருக்கிறோம். 7 மதகுகளையும் அவற்றிலிருந்து உபரி நீர் வெளியேற்றுவதையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இங்கே அழகாக இப்பொழுது புல்தரைகளும் அமைத்துள்ளனர். குடும்பமாக செல்லும் பொழுது சிறுவர்கள் மற்றும் நாம் எல்லோரும் அமர்ந்து இங்கே இயற்கையை ரசிக்கவும் அணையை ரசிக்கவும் ஏதுவாக இருக்கும். தொடர்ந்து காணொலியை ரசித்துக் கொண்டே இருங்கள். இவை தேங்கியுள்ள நீர், முதலில் அணையிலிருந்து வரும் நீர் இங்கே தேங்கிவிட்டு இதன் பிறகு பல ஊர்களுக்கும் ஏரிகளுக்கும் நீராக வெளியேறுகிறது. இதன் அருகில் ஒரு சுனை, அந்த சுனையிலிருந்து நீர் உருவாவதாக இங்குள்ள பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். அதையும் உங்களுக்கு சிறிது நேரத்தில் காண்பிக்கிறேன், பார்த்து கொண்டே இருங்கள். இதன் வழியாகத்தான் நீரானது வெளியேற வேண்டும். நாம் ஏற்கனவே கூறியது போல இப்பொழுது உங்களுக்கு சுனையை காண்பிக்கப் போகிறேன். மலையைச் சுற்றிய ஒரு செல்ஃபி புகைப்படம். இங்கிருந்துதான் சுனையில் நீர் உருவாவதாக இங்குள்ள பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். இந்த சுனை நீர் இங்கு உருவாகி ஏற்கனவே அணையிலிருந்து வெளியேறும் நீருடன் இணைந்து ஆற்று நீராக உருவெடுத்துச் செல்கிறது. இந்த கமண்டல நதி நீர் செண்பகத்தோப்பு அணையிலிருந்து படவேடு, சந்தவாசல் வழியாக பல கிராமங்களுக்கும் அதைச் சுற்றியுள்ள ஏரிகளுக்கும் நீரினை அளித்து விவசாயத்திற்கு வளம் செழிக்கிறது. இதுதான் அந்த சுனை நீர் ஊற்றெடுத்து வருவதை நாம் இப்பொழுது உங்களுக்கு காண்பித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நீரானது சிறுக வந்து அணையிலிருந்து வெளியேறும் உபரி நீருடன் இணைந்து ஆற்று நீராக உருவெடுக்கிறது. செண்பகத்தோப்பு அணை பற்றிய முழு காணொளியையும் உங்களுக்கு காண்பித்து விட்டோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் நம்முடைய காஞ்சி பல்லவன் டாக்ஸ் வலைதள சேனலில். இது போன்ற அரிய காணொளிகளை காண வாழ்க வளத்துடன்.